ஹலோ பிரதர், உங்க பேரு? என் பேர் உமர் ஃபாரூக். உமர் ஃபாரூக். சரி, ஓகே. எங்க இருந்து வரீங்க நீங்க? நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம். திருநெல்வேலி மேலப்பாளையம். அங்கிருந்து இங்க வரீங்களா? சரி, நீங்க வண்ணாரப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குல்ல. நீங்க ஸ்ரீ முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் மட்டும் வரக்கு என்ன ரீசன், என்ன காரணம் என்ன? யூடியூப்ல வந்து பெட்டராகவே இருந்து நேரில் வந்து பார்க்கும்போது இன்னும் பெட்டராகவே இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. என்ன பர்ச்சேஸ்க்கு வந்திருக்கீங்க? நம்ம ஷர்ட் பர்ச்சேஸ். ஷர்ட் தான். சரி, ரேட்லாம் அப்படி கம்ஃபர்டபுளா இருக்கா? ரேட் வந்து அஃபர்டபுளாக இருக்கு. அதுக்கு எதுவுமே நல்ல பெஸ்ட்டாகவே இருக்கு. அப்படியா? ஷர்ட்னா எந்த மாதிரி ஷர்ட் உங்களுக்கு அதிகமாக ஓடுது உங்களுக்கு? நமக்கு பிளைன் எங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து ஸ்டைப்ஸ், செக்கு, பிரிண்ட், சாட்டின் ஃபேப்ரிக், ஓகே, டிஸ்கோ ஃபேப்ரிக், ஸ்டோனு, இதெல்லாம் நல்லா போவாது. சரி பிரதர், இப்போ நீங்கள் எங்கே கடை வச்சிருக்கீங்க? நம்மளுடைய ஷாப் வந்து நம்ம ஷாப் வைக்கல, ஓகே, நம்ம வீட்டில் வச்சு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் வச்சு பண்ணுறீங்களா? சரி, எப்படி பிரதர், நல்லா போதா? ஃபைன், ஓகேவா போகுது, நல்லா போயிட்டு இருக்கு. சரி, இப்போ வீட்டில் வச்சு பண்ணுறீங்களா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சிங்க வீட்டில்? ஸ்டார்டிங் 30,000 30,000 தான். 30,000 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 80,000. அந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்கா? இப்படி ஸ்டாக் இருக்கு. எப்படி பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? கண்டிப்பா நிறைய மக்கள் வந்து ஆர்வமா இந்த மாதிரி பிசினஸ் எடுத்து பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாமா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ சார், உங்க பேர் சார்? சிவகுமார். இப்போ எங்க சார் நீங்க வரீங்க? எம்சி ரோட்ல இருந்து வரும். எம்சி ரோடு. சரி, ஓகே சார். இப்போ என்ன வாங்க வந்திருக்கீங்க? ஷர்ட் வாங்க. ஷர்ட். சரி, இப்போ வண்ணாரப்பேட்டையில இவ்வளவு கடைகள் இருக்கு. நீங்க ஸ்ரீ முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் வரக்கு என்ன காரணம், என்ன ரீசன்? குவாலிட்டி நல்லா இருக்கும் சார். குவாலிட்டி தரமா இருக்கும், நல்லா இருக்கும். சரிங்க சார். 10 years எடுத்துட்டு இருக்கு. 10 வருஷமா எங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா. சரி, ஓகே சார். சார், எப்படி சார் இப்போ நீங்க கடை வச்சிருக்கீங்கன்னா எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கடையும் இருக்கு, ரோட்டு கடையும் இருக்கு. ரோட்டு கடையும் பண்றீங்க. ரெண்டும். சரி, இப்போ இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஷர்ட்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சரி சார், இப்போ வந்து இங்க அதிக மூவிங், அதிகமா என்ன வாங்குறீங்க? நான் ஷர்ட் மட்டும் தான் பாரு சார். சட்டையில எந்த மாதிரியான குவாலிட்டி? எல்லாம் குவாலிட்டியா இருக்கும் சார். அப்படியா? எல்லாமே ஒர்த்தா இருக்கும். ரேட்லாம் எப்படி சார் இருக்கு? ரேட்லாம் தரமா இருக்கும். தரமா இருக்கு. ஸோ மக்கள் நம்பி வரலாமா? கண்டிப்பா வரலாம். ஏன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே உங்களை மாதிரி பிசினஸ் பீப்புள்ஸா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்க சொல்ற வருஷம் அவங்க வர போறாங்க. ஸோ அதுக்காக தான் கேட்கறேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் வரலாமா? சரி சார். இப்போ உங்களுடைய பிசினஸ்ல இப்போ நீங்க ரோட்டு கடையும் வச்சிருக்கீங்க, ஷாப் வச்சிருக்கீங்க, எது உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு கை கொடுக்குது? ரெண்டுமே கொடுக்குது. ரெண்டுமே நல்லா இருக்கும். கண்டிப்பா. கடை எங்க சார் உங்களுக்கு? எம்சி ரோடு. ரோட்டு கடை அதுவும் எம்சி ரோடு தான் வச்சிருக்கீங்க. ஓகே சார், கண்டிப்பா நிறைய மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹலோ, வெல்கம் பேக் உம்ரான் பிசினஸ் இன்ஃபோ. டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர்ஸ், ரீசெல்லர்ஸ், ஆன்லைன் செல்லர்ஸ், மிடில் மேன் இல்லாமல் டைரக்ட் மேனுஃபேக்சர்ட்ட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் மென்ஸ்வேர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு யூனிட் வந்திருக்காங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட், டிஷர்ட், ட்ராக் பேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இல்லைங்க, ஃபேக்ட்ரி டைரக்ட் ப்ரைஸ், பல்க் சப்ளை ரெடி. இன்னைக்கு வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க யூனிட் எங்கே இருக்குது, இங்கே எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங்லாம் நடந்துட்டு இருக்கு, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலர், ரீசெல்லர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ப்ராஃபிட் இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண என்ன பண்ண நிறைய விஷயம் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பேச போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக மறக்காம பாருங்கள். குறிப்பாக ஷாப் ஓனர்ஸ், ரீசெல்லர்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. லெட்ஸ் கோ இன்சைட் த ஃபேக்ட்ரி. பையா, இப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன ரேஞ்ச் இருக்கு பையா? நம்ம கிட்டேருந்து 150 ஹைலேருந்து 550 வரைக்கும் இருக்கும். 150 to 550 வரைக்கும். நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குமா? குவாலிட்டி பக்காவா இருக்கும். சரி, இப்போ ரம்ஜான் வரப்போகுது, ஏதாவது நியூ மாடல் இருக்கா? இஸ்டோன் டைப் இந்த மாதிரி இருக்கும். இதுவா? இது நல்லா போகும். இஸ்டோன் நல்லா போகும். சரி, இது என்ன ரேட் வருது? இது ஒரு 300 உள்ளே வரும். அதுக்குள்ள வரும். சரி, ஓகே. சரி, இப்போ இதோடைய இதெல்லாம் ஸ்டோன் மாதிரி இருக்கு, இது வாஷ் பண்ணா போயிடாதா? போகாது. இது நல்லா இருக்கும். போட்டு எடுத்து. சரி, ஓகே. வேற என்ன இருக்கு பையா? வேற பேகி ஃபிட். பேகி ஃபிட்ல டபுள் கலர். இது அந்த 300 350 அந்த ரேஞ்ச் தான் வரும். டபுள் கலர் கூட நிறைய இருக்கும். இது பேக் பிரிண்ட் அப்படி பேகி டைப்ல. சரி, ஓகே. இந்த காலர் பட்டன், லிலன்ல காலர் பட்டன் வரும். பட்டன் வச்ச மாதிரி. ஓகே பையா. வேற இது ஒரு ஹாஃப் ஸ்லீவ், டவுன் ஷோல்டர். டவுன் ஷோல்டரா? டவுன் ஷோல்டர். ஷோல்டர் டவுனா இருக்கும். ஷோல்டர் டவுனா இருக்கும். டபுள் கலர் வச்ச மாதிரி இருக்கும். டபுள் ஷேட்ல இருக்கும். டபுள் ஷேட். சரி, ஓகே. வேற இந்த மாதிரி ஸ்டோன்ல கல் வச்ச மாதிரி. எல்லாமே கொஞ்சம். இதெல்லாம் என்ன கிளாத், இது என்ன ஃபேப்ரிக்? எல்லாம் ஃபேப்ரிக் வந்து இது வந்து விஸ்கோஸ் ஃபேப்ரிக்ல வரும். ஸ்டோன் விஸ்கோஸ் ஃபேப்ரிக். இது வந்து பாப்கார்ன் ஃபேப்ரிக். இதுல விஸ்கோஸ் பிரிண்டட் நிறைய. இதான் பாப்கார்ன் ஃபேப்ரிக்கா? இது பாப்கார்ன் ஃபேப்ரிக். ஓகே. இது விஸ்கோஸ் எல்லாமே. சரி, ஓகே. இது இப்ப நான் இந்த கலர் ஃபேட் ஆறது அது கேரண்டி. அதெல்லாம் கரையாதா? கலர் ஃபேட் ஆகாது. சரி, என்ன ரீசன் கேக்குறேன் அப்படின்னா, இப்ப வாங்கிட்டு போய் அவங்க சேல் பண்ணணும். சேல் பண்ணாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் கஸ்டமர் வாங்குவாங்க. சோ அப்ப குவாலிட்டி எல்லாம் இருக்கணும். குவாலிட்டி பக்காவா இருக்கும். குவாலிட்டி பிரச்சனை பக்காவா இருக்கும். சரி, இது ஜிப்பர் டைப் மாதிரி பேக் ஃப்ரண்ட் பிரிண்ட் வரும். இதுல 3-4 கலர் 5 கலர். ஓகே. மொத்த கலர். இது என்ன ரேஞ்ச் வருது? இது ஒரு 250 260 550 வரைக்கும் சேல் பண்ணலாம். 550 வரைக்கும் சேல் பண்ண முடியும். குவாலிட்டி நல்லா இருக்கும். கலர் எல்லாம் ஃபுல் கேரண்டி. ஓகே, சூப்பர். வேற என்ன இருக்கு? வேற இந்த மாதிரி டிசைன் பாருங்க.
இது ரம்ஜானுக்கு நல்லா போகும். ரம்ஜான் டிசைன் எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸா காட்டுங்க. ஓகே அப்படி காட்டுங்க. எல்லாமே ரம்ஜான் தான். உங்களுக்கு அதிகமா மூவிங் ஆகுது இது? அதிக மூவிங் இப்போ ரம்ஜானுக்கு என்ன இஷ்டம் அந்த மாதிரி நல்லா போகும். ஏன்னா இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க, நான் பார்த்தேன். எது அதிகமா ஆயிட்டு போறாங்க? இது இப்போ ரம்ஜானுக்கு இஷ்டம் விஸ்கோஸ் கொரியன் லிலன் காலர் பட்டன் அப்படிதான் நல்லா இந்த போயிட்டு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி ஓகே பையா. இஷ்டம் இதுல எல்லாம் எத்தனை கலர் வரும் ஒவ்வொரு பீஸ்? இல்ல ஒரு 15 20 கலர் வரும். 20 கலர் டிசைன்ல 20 அந்த மாதிரி கலர் வரும். சரி ஓகே பையா. வேற என்ன இருக்கு இந்த பக்கம்? இது பேக்கி ஃபிட். பேக்கி ஃபிட். ஆமா, டாக்டர் ஸ்லீவ் பேக்கி ஃபிட்ல. ஓகே, டாக்டர் ஸ்லீவ்னா ஸ்கை ஒயிட் வரும். டாக்டர்ஸா? டாக்டர் ஸ்லீவ். இது என்ன குவாலிட்டி? இது என்ன மெட்டீரியல்? இது கிரீண்டல் ஃபேப்ரிக் வரும். கிரிண்டல் ஃபேப்ரிக். கிரீண்டல் நல்லா காட்டனா இது? காட்டன்ல கிரீண்டல் ஹெவி மெட்டீரியல் வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா காட்டன் மெட்டீரியல் மாதிரி கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. மிக்சிங் வரும். மிக்சிங் வரும். சரி ஓகே. இது மிக்சிங். இது என்ன ரேஞ்ச் வருது? இது ஒரு 295 285 அந்த ரேஞ்ச் வரும். அந்த ரேஞ்ச் வரும். சரி ஓகே. வேற ஃப்ரண்ட்ல டிசைன் போட்ட மாதிரி. ஓகே. இது எம்ப்ராய்டிங். இது எம்ப்ராய்டிங் டிசைன். அதாவது மிஷின்ல போற கையில போடுறதா? கையில போடுற எம்ப்ராய்டிங். சரி ஓகே. இது என்ன ரேஞ்ச் இது? இது 285 275. இதுலயும் ஃபுல் ஹேண்ட் ஆஃப் ஹேண்ட் எல்லாமே வந்துருமா? இல்ல ஃபுல் ஹேண்ட் மட்டும் வருமா? கலர்ஸ் வரும். ஃபுல் ஹேண்ட் மட்டும் தான் வரும். ஃபுல் ஹேண்ட் தான் வரும். கலர்ஸ் வரும். இதுல 10 டிசைன் 10 டிசைன் வரும். சரி ஓகே. இதுல இன்னும் டிசைன் இருக்கு பாருங்க. எம்ப்ராய்டிங் நூல் வச்ச மாதிரி. நூல் வச்ச மாதிரியா? நல்லா. இது வந்து இந்த வெயிலுக்குலாம் போடலாம். இது சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல வரும். துணி போட்ட மாதிரி இருக்காது கண்டிப்பா. சரி ஓகே ஓகே. சோ இது என்ன ஃபேப்ரிக் இது? இது சாட்டின் ஃபேப்ரிக் ஸ்டோன் வச்சது. ஆமா. ஓகே ஓகே. இல்ல பாருங்க. இது என்ன ரேஞ்ச் வரும்? இது 285 295 275 இந்த ரேஞ்ச். எல்லா ரேஞ்ச்லயுமே இருக்கு. சரி ஓகே ஓகே. வேற இது என்ன ஃபேப்ரிக்? இது கிரிண்டல்ல பேகி டைப். பேகி ஃப்ரண்ட் பிரிண்ட். எல்லாமே பேகி டைப் தான். பேகி டைப் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா? இது பாருங்க. ஃப்ரண்ட் பிரிண்ட் வரும், பேக் பிரிண்ட் எல்லாம். இது பிரிண்டர் தான். ஆனா இதுல இதுதான் மிஷின் தான். இது டிசைன் பண்றது. மிஷின்ல போடுறதா இது? ஆமா, மிஷின் தான். சரி ஓகே ஓகே ஓகே. சரி பிரதர். இது என்ன ரேஞ்ச் வர சொன்னீங்க? இது என்ன ரேஞ்ச்? இது 280. 280. சரி ஓகே. இது ஓல்டு மணி ஸ்டைல். காலர் பட்டன் அடிச்ச மாதிரி வரும், ஒயிட் கலர். ஓகே ஓகே. நல்லா ஜிகுஜின்னு இருக்கு. ராமராஜன் கலர்ல இருக்கு. கலர்ஸ் இதுல ஒரு 30 40 கலர் வரும். சோ நல்லா பிள்ளைங்களும் நல்லா போடலாம் இதெல்லாம். சரி ஓகே ஓகே. இதுல அவ்வளவுதானா? இதுல நிறைய கலர் சார்ட் வரும். நிறைய கலர் சார்ட் நிறைய இருக்கு. ஓகே பையா. இது எந்த இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல? இது வந்து பிரீமியம் குவாலிட்டி மட்டும் இருக்கும். நம்ம துர்க்கி ஆன் பிராண்ட், என்டினோ, ஹைடூட் அப்படி இருக்கும். துர்க்கி ஓன் பிராண்ட். சரி இது என்ன டிசைன் மாடல் காட்ட முடியுமா? இது செக்ல காலர் பட்டன் செக்ஸ். காலர் பட்டன் செக்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும் அப்படிதானே? இது பக்காவா குவாலிட்டி. என்ன ரேஞ்ச் வருது? இது என்ன ரேஞ்ச்? இது ஒரு 350 ல இருந்து 450 550 வரைக்கும் இருக்கும். நம்ம சேல் பண்றது ஒரு 700 வரைக்கும் சேல் பண்ணலாம். இது தாராளமா வைக்கலாம். ஓகே. வேற என்ன இருக்கு? வேற எல்லாமே டர்க்கி தான். டர்க்கி லிலன் டைப் வரும். இதுல 4 5 கலர் வரும். இது 4 5 கலர் இருக்கு. இது என்ன ரேஞ்ச்? இது 400 400. சோ எல்லாம் அப்ராக்ஸிமேட்டா சொல்றீங்க, பக்காவா சொல்லல. பக்காவா சொல்லி பட் டைரக்டா கால் பண்ணி கேட்டா தான் டைரக்ட் தெரியும், ரேட் தெரியும். டீடைல் அம்சில வாட்ஸ்அப்ல. ஓகே. இதுல பாப்கார்ன் ஃபேப்ரிக்கா? பாப்கார்ன் ஃபேப்ரிக். இது கொஞ்சம் ஹை குவாலிட்டி. இது ஹால் குவாலிட்டி. இது என்ன ரேட் வருது பிரதர்? இது 325 335 அந்த ரேஞ்ச் வருது. சரி வேற லிலன் டைப்ல இதுல 4 5 கலர் வரும். சரி ஓகே. சூப்பர் சூப்பர். எல்லாமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. எல்லாமே டர்க்கி தான். அது எல்லாமே டர்க்கிங்க. டர்க்கிங்கிறது உங்க ஓன் பிராண்ட்? ஓன் பிராண்ட். சரி ஓகே. சூப்பர். இது பிரிண்டட். சோ இது என்ன ரேஞ்ச் பிரதர்? இது 400 சில்லர் 400 சம்திங் வருது. சரி ஓகே. சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் இது பேகி டைப். பேகி டைப். எல்லாமே பேகி டைப் நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு. பேகி டைப் தான். இப்போ இது என்ன கிளாத்? என்ன கிளாத் இது? வெல்வெட் மாதிரி இருக்கு. இது ஜூட் ஃபேப்ரிக். ஜூட் ஃபேப்ரிக் மாதிரி. ஜூட் ஃபேப்ரிக் மாதிரி. காட்டன். ஓகே. சூப்பரா இருக்கு. பார்த்தானே எடுத்து போடணும் போல இருக்கு. இதுல எல்லா சைஸ் அவைலபிள் இருக்கு. இது எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே அவைலபிள். எல் எக்ஸ்எல் அப்படி கூட கிடைக்கும். ஓகே ஓகே. இப்போ நம்ம வாஷ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் ஃபேட் ஆகும், இதுல வந்து தூக்கிக்கு மேல அந்த மாதிரிலாம் இது இருக்காது. அந்த மாதிரி இதுமே கம்ப்ளைண்ட். பிராண்ட் பக்காவா இருக்கும். பிராண்ட் பக்காவா. ஏன்னா இப்போ எடுத்து பண்ண போற எல்லாருமே வந்து பிசினஸ் பீப்புள்ஸ் தான். அவங்க கொண்டு போய் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா திருப்பி கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டாங்க. இது வந்து பக்கா துர்க்கி வந்து 100% கேரண்டி இருக்கும். கேரண்டியா இருக்கும். ஸோ இது நல்லா இருக்கு. இந்த ப்ளூ நல்லா இருக்கு. இந்த இது என்ன மாடல் சொன்னீங்க? இது பேகி ஃபிட். பேகி ஃபிட்ல இந்த கிளாத்ல சூப்பரா இருக்குது. ஓகே. வேற என்ன பிரதர் இருக்கு? வேற ஸ்டைப்ஸ் வரும். இதுல ஸ்டைப்ஸ்ல நிறைய கலர் சார்ட் இருக்கும். சரி ஓகே. லைட் கலர்ஸ் விரும்புறவங்க இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? இது பாருங்க. இது என்னது? இந்த மாதிரி ஸ்டைப்ஸ் லிலன் டைப்ல. ஓகே. இது என்ன ரேஞ்ச்? இது 400 சில்லர். 400 சம்திங். எல்லாமே 400 சம்திங். அதுக்கு மேல இல்லவே இல்லையா? 400க்கு மேல இல்லவே இல்லையா? 500 வரைக்கும் இருக்குது. இது 500. சரி ஓகே ஓகே. இம்போர்ட்டட் வர சைனா மெட்டீரியல். எம்ப்ராய்டிங் விச்ச மாதிரி. இது எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி வரும். கலர் சார்ட் வரும். எல்லாம் ஃபேன்சி கலர் சார்ட் வரும். ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த லைட் கலர்ஸ் விரும்புறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும். வேற என்ன இருக்கு? வேற விஸ்கோஸ் பிரிண்ட் வரும். இது என்ன பிரிண்டிங்? விஸ்கோஸ் விஸ்கோஸ் தான்.
விஸ்வாஸ்ல கொஞ்சம் குவாலிட்டி ஐட்டம். குவாலிட்டி சூப்பரா இருக்கே. இது இந்த போடும்போது அப்படியே ஷேக் ஆகுது பாருங்க. இது என்ன ரேஞ்ச் பிரதர்? இது 380 380 அவ்வளவுதான். இது பாருங்க கலர் சாட் வரும் இதுல. சரி இப்போ இப்போ நான் இது எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு இதுல எத்தனை பீஸ் வரும் டோட்டலா? இல்ல 3 பீஸ் வரும். 3 பீஸ் ML XL வரும். இதுல கலர் சாட் வரும் 3 கலர் 4 கலர் கலர் சார்ட் வரும். அந்த மாதிரி தான் இருக்குல்ல. பிளான்ல தான் 15 20 கலர் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இதுல பிளாக் என்ன? இது வந்து இம்போர்ட்டட்ல இம்போர்ட்டடா? இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் உள்ள. இது அதான டர்க்கி தானே எல்லாமே? எல்லாமே டர்க்கி. எல்லாமே டர்க்கி தான். எல்லாமே டர்க்கி. சரி ஓகே ஓகே சூப்பர் பிரதர். வேற சாட்டின் பார்ட்டி வேர் டைப். இது என்ன ரேஞ்ச் சொன்னீங்க? இது 410 வரும். 410. ஓ 20 ரூபா கூடி இருக்கு அவ்வளவுதான். ஆமா. சோ இது என்னது? இது சாட்டின் பார்ட்டி வேர். அப்படியா? இந்த கலர்ஸ் இருக்கும் 10 15 கலர். 10 15 கலர் இருக்கு இதுல. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லைங்க. ஏன்னா இப்போ ஓன் பிராண்ட் அப்படிங்கறதுனால நல்லா பண்ணிருக்கீங்க கண்டிப்பா. ஓகே வேற பிரதர்? இது பேகி லிலன்ல பேகி ஸ்ட்ரெச்சபிள். அப்படியா? லிலன் டைப்ல ஸ்ட்ரெச்சபிள் பேகி. ஸ்ட்ரெச்சபிள் பேகி. ஓகே 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 ஓகே. இது என்ன ரேஞ்ச்? இது 430 அந்த ரேஞ்ச். 430. ஓகே வேற? பிளான்ல ஆக்ஸ்போர்ட். பிளான்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அப்படியா? நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. அதாவது காட்டணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பூரா காட்டலாம். சாம்பிள் அந்த அளவுக்கு ஒரு 10 பீஸ் வச்சிருக்கோம். எல்லாமே சாம்பிள் தான் வச்சிருக்கீங்க. சரி ஓகே பிரதர். சரி வேற என்ன இதெல்லாம் பிரதர்? இது பாருங்க செக்ஸ் ஸ்டைப்ஸ் காலர் பட்டன். இப்போ ட்ரெண்ட் வந்து காலர் பட்டன் தான் நல்லா வெட்டி இருக்கு. காலர் பட்டன். ஓகே ஓகே சூப்பர். இந்த காலர் பட்டன் சொல்றேன். இது காலர் பட்டன். எந்த சட்டையுமே காலர் பட்டன் வரது இல்லையா? இப்ப திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சா? இப்போ திருப்பி ட்ரெண்ட் மாறி அதே பழைய ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. பழைய ட்ரெண்ட் பாத்துங்க. பழைய ட்ரெண்ட் மீண்டும் வந்துருச்சு. கலர் பட்டன் வந்துருச்சு. மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ரீ முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் உடைய ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் அவுட்லெட் வந்திருக்கோம். ஹலோ சார். ஹலோ. உங்க பேரு? அஜய். அஜய். சரி இப்போ நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆர்வமா நம்ம ஷர்ட் பார்த்துட்டோம். இப்போ ஜீன்ஸ் பேண்ட் காட்டணும். என்னென்ன ரேட்ல என்னென்ன குவாலிட்டில என்னென்ன ஃபேப்ரிக்ல இருக்கு? ரேட்லாம் ரீசனபிளா இருக்கும். ஓகே. இது லிலன் ஃபேப்ரிக்ல குர்கா டைப். குர்கா டைப். சரி பிரதர். இது எல்லா சைஸ் அவைலபிள் இருக்கா? எல்லா சைஸ் அவைலபிள் இருக்கு. குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி அதெல்லாம் 28 to 36 அப்படி சைஸ் வரும். பிரதர் இப்போ என்ன ரேஞ்ச் வரும் எல்லாமே? அதெல்லாம் ரேட்ல ரீசனபிள் இருக்கும். குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரேட் இருக்கும். இதுல கம்மியா கூட இருக்கலாம். இதே பேஸ் கம்மியா கூட வரும். ஓகே. காஸ்ட்லி கூட வரும். சரி. சேம் சைஸ். இப்போ ஷர்ட் வந்து பார்த்தா 50 பீஸ் மினிமம் ஆர்டர் சொன்னாங்க. இப்போ ஜீன்ஸ் பேண்ட் எவ்வளவு ஆர்டர்? அதே மாதிரி தான் 50 பீஸ். 50 பீஸ் தான். சரி இது என்ன பிரதர்? இது பேகி வரும். பேகி. சரி ஓகே. ஷேடட் பேகி. சரி ஓகே பிரதர். இது என்ன? ஸ்டிட்ச். தனியா ஸ்டிட்ச் இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் இந்த காட்டன் வந்து இது கலர் ஷேடா இருக்குது அது மாதிரிலாம் வராது. ஃபுல் கேரண்டி வரும் சார். அப்படியா? ஃபுல் கேரண்டி. வாஷ் பண்ணா கலர் போறது அப்படிலாம் கிடையாது. ஓகே. எல்லாம் ரெடி பண்ணி தான் வரும். ஓகே. ஏன்னா பாக்குற மக்கள் எல்லாம் பார்த்தா மேக்ஸிமம் பிசினஸ் பீப்புள்ஸ் தான் பாக்குறாங்க. ஹோல்சேல் எடுத்து பண்ண போறாங்க. இது பாருங்க நம்ம ஓன் ப்ரொடக்ஷன். துருக்கி. டர்க்கி. ஓகே ஓகே. டர்க்கியா துருக்கியா? துருக்கி. துருக்கி. ஆமா. ஓகே. எல்லாம் பேகி. அதுல ஒரு 12 கலர் வரும். 12 கலர் வரும். வேற இது? இதே மாதிரி இது ஷார்ட்ஸா? ஆமா. ஜீன்ஸ்ல ட்ரெண்டிங் இருக்கும் இப்போ. நல்லா சாஃப்ட்டா இருக்கு கிளாத். அதெல்லாம் வாஷிங் ஐட்டம் தான் சார். எல்லாம் வாஷிங் தான். இது எல்லாம் பேகி. இப்போ ட்ரெண்டிங் ஐட்டம் தான் இதெல்லாம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுல ஷேடட் வரும். ஷேடட் இல்லாம கூட வரும். பேட்ச் ஒர்க் வரும். ஓகே. இது அதிகமா மூவிங் ஐட்டம் உங்களுக்கு. அதேதான் இப்போ ட்ரெண்டிங் அதுதான். ட்ரெண்டிங் தான். இப்போ ரம்ஜான் பேகி மாம்பிட் குர்கா அதுதான். பேகிலே ஓகே. குர்கா டைப். பேகில குர்கா டைப். ஆமா. இதெல்லாம் ஓல்ட் வரும். ஓகே ஓகே. இது வரும். சரி ஓகே. ப்ளஸ் லிலன் வரும். லிலன்ல லிலன்ல பேகி மாதிரி. பேகி மாதிரி வரும். சரி ஓகே பிரதர். அது காட்டன் கார்கோ. காட்டன்ல கார்கோ. ஆமா. ஓகே பிரதர். ஆமா. இது எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு. சைஸ் எல்லாம் 28 to 36 இல்லாட்டி 39 36. ஓகே. பிக் சைஸ் போனா 36 to 42 வரும். 42 வரைக்கும் இருக்கு. சோ இது என்ன பிரதர் இது? இது ஆங்கிள் ஃபிட். ஆங்கிள் ஃபிட். RFD கிளாத் வரும். முட்டி வரைக்கும் தான் வரும். முட்டி வராது. இதெல்லாம் கிரஷிங் வருது. அப்படியா? இதோ. ஓ ஃபுல்லா வருமா? 38 லென்த் வரும். ஓகே. ஆங்கிள் ஃபிட். பின்னாடி டக் வரும். டக் பிடிக்க தேவையில்லை. பின்னாடி அயர்ன் பண்ண தேவையில்லையா? அயர்ன் பண்ண தேவையில்லை. அப்படியே வாஷ் பண்ணா அது போயிடும். மாடலே இப்படி தான் இருக்கும். ஆமா. மாடலே இப்படி தான் இருக்கும். சரி ஓகே. இதே மாதிரி மாம் ஃபிட்ல நாடா வெச்சது. ஓகே பிரதர். ஓகே சூப்பர் சூப்பர். டி பாக்கெட்ல வரும். சாஃப்ட்டா இருக்கும் ஃபுல்லா. எல்லாமே சைஸ் எல்லா சைஸ் அவைலபிள். 12 கலர் 28 to 36. இது ஜீன்ஸ். ஜீன்ஸ். பிளாஸ்ட். சூப்பர் சூப்பர். எல்லாம் ஸ்ட்ரெச்சபிள். எல்லாமே பக்கா கேரண்டியா இருக்கும். கேரண்டி ஃபுல் கேரண்டி. ஓகே சூப்பர் பிரதர். மக்களே இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட ஒன் ஆஃப் த அவுட்லெட். அதாவது பாத்தீங்கன்னா டி-ஷர்ட்டுக்குன்னே தனியா ஒரு அவுட்லெட் இருக்கு இவங்கள்ட்ட. அங்க தான் நிக்கிறோம். ஹலோ பிரதர். हेलो, आपका नाम क्या है? माय नेम इज कपिल पटेल. कपिल पटेल. तमिल बोलेगा ना? ठीक है, தமிழ்ல சொல்லுங்க. சரி இப்போ வந்து டி-ஷர்ட்ல என்னென்ன ரேஞ்சில இருக்கு உங்க கிட்ட? ஷர்ட்ல நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் 75 னா அதுல வந்து ஹை ரேஞ்ச் வந்து 400 லாஸ்ட் 400 வரைக்கும். 75 to 400. 75 to 400.
மினிமம் வந்து 50 பீஸ் வாங்கணும் boss. ஓகே சரி இப்போ டிஷர்ட்ல என்னென்ன சாம்பிள்ஸ் காட்ட முடியுமா வெரைட்டிஸ் இருக்கு காட்டுறேன். காட்டுங்க பார்ப்போம் அது ட்ராப் ஷோல்டர் வருது. ம் ட்ராப் ஷோல்டர்ல வந்து நம்மள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சார். அப்படியே சரி சூப்பர் சூப்பர் நல்லா வேற 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 சைஸ் வந்து ஆல் சைஸ் வருது. எல்லா சைஸுமே கிடைக்கும் என்ன சைஸ் ஸ்டார்டிங் என்ன சைஸ் சைஸ் வந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் சைஸ் மீடியம் டு 5XL வரைக்கும் அவைலபிள். 5X வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஆமா sir. சரி ஓகே பட் சூப்பர் வேற இது என்ன BMW காரா ஆமா BMW கார் பிராண்ட் மாதிரி இருக்கு சரி ஓகே நெக்ஸ்ட் அது எல்லாம் ட்ரெண்டிங் ஐட்டம் சார். அப்படியா சோ இதுல என்ன ரேஞ்ச் இது என்ன ரேஞ்ச் அதுல வந்து 300 சார். 300 ரூபா தான் 300 ரூபா. ஆசிட் வாஷ் வந்து 300. ஓகே மினிமம் 50 பீஸ் ஆர்டர் ஒரு சிங்கிள் பீஸ் ஆர்டர் பண்ணிட போறீங்க ஓகே வேற நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்லீவ்ல வந்து பாருங்க. ஃபுல் ஸ்லீவ் ஆமா நல்லா பிரிண்டட் வருது. ம் ஓகே 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 பிரதர் ம் இது என்ன இது சிம்பிளா இருக்கும் சிம்பிளா அதுல வந்து ஆபீஸ் ஆல் போடுறேன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஆமா. சரி ஓகே சூப்பர் நல்லா இருக்கு வேற அது பாருங்க ஹெவி துணில ஏன் ஷர்ட் மாதிரியே இருக்கு டி-ஷர்ட் மாதிரி தெரியுது பார்த்தா ஹெவி துணி. நல்லா கிளாத் மொத்தமா இருக்கு ஆமா சார். இது என்ன மெட்டீரியல் இது என்ன ஃபேப்ரிக் அதுல வந்து காட்டன் தான். காட்டன் காட்டன்ல வந்து ஹெவி மெட்டீரியல். ஹெவி மெட்டீரியல் ஆமா. சரி ஓகே இது வந்து இம்போர்ட்டன்ட் ஃபேப்ரிக். இம்போர்ட்டட் ஆமா சார். ஓகே ஓகே சூப்பரா வேற என்ன இருக்கு காலர்ஸ்ல வந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் வந்து 200ல இருக்கு சார். 200 ரூபா 200 ரூபா 200 சரி ஓகே இது எல்லாமே அதே ரேஞ்ச் தானா ஆமா 200 250 ம் 300 ம் 340 லாஸ்ட் காலர்ல வந்து. காலர்ல சரி ஓகே வேற என்ன இதெல்லாம் இல்லாம வேற என்ன வச்சிருக்கீங்க நீங்க டி-ஷர்ட் இல்லாம வேற என்ன இருக்கு டி-ஷர்ட் இருக்கு சார். லோவர் பண்றீங்க என்னமா ம் எல்லாமே இருக்கு லோயர் இருக்கு லோயர் இருக்கு. சரி ஓகே எல்லாமே இருக்கு சார். சரி ஓகே பிரதர் மக்கள் இப்போ வந்து பார்த்தா நிறைய இருக்கு காட்டினோம்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும் ஸோ டைம்ல அதனால பார்த்தீங்கன்னா மறக்காம அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி ஷர்ட்டு டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு காட்டன் பேண்ட்டு ட்ராக் பேண்ட்டு எது தேவைப்பட்டாலும் சரிங்க மினிமம் 50 பீஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஓன் மேனுஃபேக்சர் இவங்க வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் குவாலிட்டி பக்காவாக இருக்காங்க மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ வெல்கம் சார். ஹலோ சார் ஓ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேர் உங்கள் கடை பேர் எங்கே இருக்கீங்க சார் நீங்கள் சார் நமக்கு கடை பேர் இருக்கு முரளிகிருஷ்ணா கார்மெண்ட் ஓகே சிங்கார் தோட்டா 4th லைன். 4th லைன் ஆமா சார். வாசர்மேன் பேட் வாசன்பேட் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை. சரி ஓகே சார் இப்போ நீங்கள் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க ஷர்ட் பேண்ட் டிஷர்ட் எல்லாமே மேனுஃபேக்சர் இருக்கு சார். எல்லாம் பண்றீங்க சரி இப்போ வந்து உங்களோட யூனிட் எங்க சார் இருக்கு கரண்ட் லொகேஷன் யூனிட் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஹப் ஃபேக்டரியா ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் என்ன கேக்குறேன் மேனுஃபேக்சர் பெங்களூர்ல இருக்கு ம். பாம்பேல இருக்கு அஹமதாபாத்ல இருக்கு 3 கடலை ஃபேக்டரி. 3 இடத்துல நீங்க ஃபேக்டரி இருந்து அங்க இருந்து இங்க சென்னை வந்துட்டு ஆமா இருக்கீங்க. சரி ஓகே சார் சார் நம்ம வீடியோ பாக்குறோம் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்தோம்னா பிசினஸ் பீப்புள்ஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீசெல்லர்ஸ் ஷாப் ஓனர்ஸ் ஆன்லைன் செல்லர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஸோ ரேட்டு எப்படி இருக்கும் நல்ல ரேட் இருக்கு ரீசனபிள் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே கம்மி ரேட் இருக்கும். நம்ம இங்கே பெங்களூர் போவோம் இங்கே போனா எல்லால இருந்து கம்மி இருக்கும் ஓகே ரேட். உங்க 10 கடை ரேட் கம்பேரிசன் பண்ணி அப்புறம் வாங்க சார் இங்க நம்ம கடையில. ஸோ கண்டிப்பா உங்ககிட்ட ரேட் எப்படி இருக்கும் சார் வர்ற கஸ்டமருக்கு வர கஸ்டமருக்கு நம்மகிட்ட விசனபிள் டு விசனபிள் ரேட் கம்மி ரேட் இருக்கு. அப்புறம் நம்ம பல்க் பர்ச்சேஸ் பண்ற மினிமம் 50 பீஸ் எடுக்கணும். அப்புறம் பல்க் பர்ச்சேஸ் பண்ணவங்க ஃபிக்ஸ் ப்ரைஸ் இருக்கு சார். ஓகே டிஸ்கவுண்ட் சிஸ்டம் கிடையாது. நம்ம என்ன பாலிசி இருக்கு எவ்வளோ கம்மியிலேருந்து கம்மி கொடுக்கணும் கஸ்டமர் ரேட். எல்லா கஸ்டமர் நம்ம ரேட்டை வெரைட்டி பார்த்து அப்புறம் வரும். சரி அதாவது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 50 பீஸ் நீங்க ஆர்டர் பண்ற மாதிரி ரேட்ல ரொம்ப கம்மியா இருக்குமா ஸோ நீங்க 50 பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் 500 பீஸ் 1000 பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது அதான் சொல்ல வரீங்க. சரி ஓகே சார் சின்ன கடை வச்சிருப்பாங்கல்ல ஸ்மால் ஷாப் இப்போ ஒருத்தர் வந்தாரு பார்த்தீங்களா காலையில வீட்டில் வச்சு பண்றேன் அந்த மாதிரி அவங்களும் ஆர்டர் போட முடியுமா சார்? சின்ன கடை இருக்கு பெரிய கடை இருக்கு. மினிமம் 50 பீஸ் ஆர்டர் கொடுக்கலாமா ஓகே அதாவது நீங்க பெரிய கடை வச்சிருந்தாலும் சின்ன கடை வச்சிருந்தாலும் 50 பீஸ் மினிமம் ஆர்டர் பண்ண மினிமம் முடியும். இந்த பீஸ் ஆர்டர் பண்ணுங்க. சரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லேபிள்ல கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க என்னுடைய லேபிள்ல நீங்க ஷேர் கொடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி கேட்டா கொடுப்பீங்களா? 1000 பீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணோம்னா உங்க லேபிள் கொடுக்கலாம். ஓகே 1000 பீஸ்க்கு மேல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க லேபிள்ல பண்ணி கொடுப்பீங்க. நம்ம ஆன் ப்ரொடக்ஷன் இருக்கு. மினிமம் 1000 பீஸ் இருக்கணும். 1000 மேலே எடுத்தா உங்க லேபிள் போடலாம். சின்ன மாதிரி இல்லாம லேபிள் போட முடியாது. சரி ஓகே சார். சரி சார் இப்போ ஒரு 50 பீஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி 500 பீஸ் ஆர்டர் பண்ணாலும் சரி எப்படி அனுப்புவீங்க நீங்க? டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி இருக்கும்? என்ன டிரான்ஸ்போர்ட் சொல்றேன் என்ன டிரான்ஸ்போர்ட் அனுப்பலாமா? ஓகே இப்போ டைரக்டா வந்து வாங்கிட்டு போயிடலாம் கையில கட்டி நான் கையில எடுத்துட்டு போனோமா? சரி ஓகே டிரான்ஸ்போர்ட் இருக்கேன்னா என்ன டிரான்ஸ்போர்ட்ல போடணும் உங்க டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணலாமா? அந்த டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிடுவீங்க. ஆமா சார். 50 பீஸா இருந்தாலும் 500 பீஸா இருந்தாலும் ஆமா இந்த இதுக்கு அனுப்பலாமா? சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்டு டிஷர்ட்டு
ட்ராக் பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே ஹோல்சேலாக நீங்கள் மேனுஃபேக்சர் வாங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இவங்க நம்பருக்கு வீடியோ கால் பண்ணி பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நானே பார்த்தேன், நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து பண்ணாலும் சரிங்க, கடை வச்சிருந்தாலும் சரிங்க, இல்லை ஆன்லைனில் சேல் பண்ணாலும் சரி, மறக்காம இவங்களை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வேறு நல்ல பதிவை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.